பிரத்யங்கிரே. இன்று வளர்பிறை அஷ்டமி ஹோமம். வளர்பிறை அஷ்டமினாலே இங்கே நம்ம அம்பாள் சொல்லி மூலிகை ஹோமமாக செய்கின்றோம். அந்த மூலிகை ஹோமத்தில் நம்ம கலந்துக்கும் போது எல்லா விதமான வளர்ச்சிகளும் நம்மளை தேடி வருது. அதனால இன்னைக்கு மூலிகை ஹோமம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னென்ன வளர்ச்சிகளுக்காக வேண்டியிருந்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கணும்னு அம்பாள் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ தேய்பிரை அஷ்டமி ஹோமம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதத்துல நம்ம பீடத்தில் நடக்கிற விசேஷங்கள்லாம் முடிஞ்சு இன்னும் 2 விசேஷம் தான் இருக்கு. ஒன்று சித்ரா பௌர்ணமி, இன்னொன்று தேய்பிரை நடுநிசி ஹோமம். தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் மிளகு ஹோமமாக செய்யும். மிளகு ஹோமம்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல. மிளகு ஹோமம்னா நமக்கு என்னென்ன கஷ்டங்கள், பில்லி சூன்யம், ஏவல்கள், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தொடர்ந்து அந்த தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கும் போது நம்மளை விட்டு போகும், நம்மளை விட்டு விலகி போகும். அந்த மிளகு ஹோமமாக செய்யும் போது உங்க கையில மிளகு கொடுத்து நீங்க அதை ஒரு 10-15 நிமிஷம் கையில வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாம் விலகி நமக்கு என்னென்ன நன்மைகள் வேணுமோ அதை அத்தனையும் கொடுக்கக்கூடியதான் மிளகு ஹோமம். அதையும் பயன்படுத்திக்கோங்க. வருகின்ற 9ஆம் தேதி இந்த 2 தினங்கள்ல எது முடியுமோ அதை கலந்துக்கோங்க. 2மே சிறப்பான தெய்வம் தான். எப்படி உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்றாலும் கலந்து கொள்ளுங்க. இந்த மண்ணை மிதிச்சா இந்த மண்ணில் நம்ம நல்ல வண்ணம் வாழும். இது சக்தி. எப்படி இந்த மண்ணை மிதிக்கிறோம், இந்த மண்ணை மிதிக்கிறோம். ஒவ்வொரு முறை நீங்கள் வரும்போது உங்க ஒரு பிரச்சனையை என்கிட்ட என் காது கூட சொல்லிட்டு போறீங்க. அடுத்த வாட்டி வரும்போது அந்த பிரச்சனை இருக்கு. இந்த மண்ணை மிதிச்சாலே அந்த சக்தி அம்பாள் கொடுத்துருக்கு. இன்னும் சில பேருக்கு நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒன்னொன்னா தானே தீர்க்க முடியும். நம்ம வினை பயனுக்கு ஏற்றாற்போல் ஒன்னொன்னா படிப்படியா ஒரு பிரச்சனையாக தீரும். நிச்சயமாக அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு அம்பாளின் அனுகிரகத்தோடு கிடைக்கும். அம்பாளை நம்பணும். சரியா? நம்ம நம்பின தெய்வம் நம்மளை காப்பாற்றும். கடைசி வரைக்கும் நீ அந்த தெய்வத்திட்ட இருக்கியான்னு மட்டும் சோதனை வரும்போது சோதனையை தாங்கி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர சோதனை வந்துச்சுன்னு விட்டுட்டு வேற தெய்வத்திட்ட போனீங்கன்னா இந்த தெய்வத்திட்ட நெருங்கி பயணிங்க. எப்படி நான் என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கூட தான் இருப்பேன். நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ உயர்வோ தாழ்வோ, வாழ்வோ சாவோ, நீ பார்த்துக்கோ. எப்படி உன்னை நம்பி வந்துட்டு உன் பாதத்தை பிடிச்சிட்டு நீ பிடிச்சி என் பாதத்தை பிடிச்சி என்னை கையை பிடிச்சி தூக்கி விடு, இல்லை உன் பாதத்தாலே எட்டி உதச்சி என்னை எங்கேயாவது தள்ளி விடு. எப்படி அது உன் விருப்பமானு சொல்லிட்டு போய் பாருங்க. கண்டிப்பா இந்த தாய் யாரையும் வெட்டி உதைக்க மாட்டான், கைப்பிடித்து தூக்கி விடுவான். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். எங்கேயாவது ஒரு பூஜை பண்ணல தட்டி எழுப்பி பூஜை பண்ண சொல்லக்கூடிய தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த தெய்வம் பண்ணுவார். அப்படி இந்த கலியுகத்துல நமக்கு எப்பொழுதும் நான் இருக்கேன் என்று ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அன்னை ஜெயபிரத்யங்கிரே. தனக்கு பண்ணாத பூஜை கூட பண்ணலன்னா இவனுக்கு பலன் கிடைக்காத, நீ பண்ணுடான்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். அப்படி எனக்கு ஏன் இன்னைக்கு பூஜை பண்ணல, எனக்கு ஏன் இந்த நைவேத்தியம் வைக்கல அப்படின்னு உரிமையாக கேட்டுக்கொண்டு நம்மளை அவளிடம் இன்னும் நெருங்க வைக்கக்கூடிய தெய்வம் அன்னை ஜெயபிரத்யங்கிரே. அதனால அவளை நம்புங்க. என்னைக்கும் வீண் போக மாட்டீங்க, என்னைக்கும் நம்மளை கீழே தள்ளிட மாட்டான். நம்ம பண்ணியிருக்கிற பாவ புண்ணியங்கள் கழியிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. எப்படி நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் கழியிற வரைக்கும் காத்துருங்க. இவளால் நமக்கு நன்மையை தவிர தீமை ஒன்றும் இவளால் வராது. நம்ம பண்ண பாவ புண்ணியம் தான் நமக்கு தீமை வருவதற்கு காரணம். அதனால அம்பாளை நம்புங்க. ஜெய் பிரத்யங்கிரே. எல்லாரும் இருகரம் கூப்பி வணங்கிக்கோங்க. மனசார அம்பாள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் மூலிகை ஹோமம் செய்தீர்களோ அவர்கள் எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா விதமான வளர்ச்சிகளும் வேணும். பிள்ளைகளுக்கு கல்வி வளர்ச்சி வேணும், பிள்ளைகளுக்கு கல்வியில நல்ல மார்க் வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் வேணும், நல் புத்தி வளர்ச்சி வேணும், ஆரோக்கிய வளர்ச்சி வேணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும், குடும்பத்தில் ஒற்றுமை வேணும், நல்ல வேலை மாற்றம் வேண்டும். இப்படி என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கோ அத்தனையும் வேண்டிக் கொள்ளுங்கள். புதிதாக அதே போல் குடும்ப சங்கல்பம் செய்தவர்கள், புதிதாக வந்திருப்பவர்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடவே இருமா, வழி நடத்துமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். ஜெய் பிரத்யங்கிரே. ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக எங்களை வழி நடத்துவதற்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது கெட்டதை சொல்லி தருவதற்கு நன்றி. குடும்பத்தில் ஒற்றுமை தந்தமைக்கு நன்றி. நல் குழந்தை தந்தமைக்கு நன்றி. திருமண பாக்கியம் தந்தமைக்கு நன்றி.
கணவன் மனைவி ஒற்றுமை தந்தமைக்கு நன்றி. பில்லி சூன்யம் ஏவல்களை அறவே ஒழித்தமைக்கு நன்றி. குழந்தை வரம் தந்தமைக்கு நன்றி. இதுபோல் எண்ணற்ற மகிமைகளை நித்தமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா. இந்த காலம் உள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை, எங்கள் வம்சம் உள்ளவரை எங்கள் நன்றியை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே.
ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன் பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 9ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மே 15ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.